கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த பெண் ஒருவர் காயமடைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் உள்ளார். விவேக்குமார், இந்த விபத்து சரியாக எப்படி நேரிட்டது? மேலும் அங்கு வேறு என்னென்ன பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது? அந்த பெண் தற்போது எப்படி இருக்கிறார்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த பெண் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டு அதில் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்துல வடலூரில் உள்ள நடன சபாபதி நகர் பகுதியில் ஆசிரியர் தெரு என்பது உள்ளது. இந்த தெருவுல முகமது ரஃபீக் என்பவரோட மனைவி சாரா தேவி என்பவர் வீட்டுல சமையல் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அவருக்கு அந்த திடீரென அந்த சிலிண்டர் கசிவு நீண்ட நேரமாக இருந்துள்ளது. அப்பொழுது பாத்தீங்கன்னா திடீரென அந்த சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண் பலத்த காயமடைந்து தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரார். இதற்கு முதற்கட்ட காரணம் என்ன என்று விசாரணை தெரியும் போது அந்த சிலிண்டர் நீண்ட நேரமாக கசிவு ஏற்பட்டிருந்ததாகவும் அதுல தீ பரவி அது விபத்து ஏற்பட்டிருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி கடந்த சில தினங்களாகவே கடலூர் மாவட்டத்தில் அதிகப்படியான வெயில் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில வீட்டில் அனல் காரணமாகவும் அதே போல அதிகப்படியான வெப்பம் உள்ளிட்ட காரணமாகவும் இது போன்ற விபத்துகள் ஏற்படலாம் என ஒரு பக்கம் தகவல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் அந்த சிலிண்டர் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது அந்த வெடி விபத்து ஏற்பட்டு அந்த சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாகவும் மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிலிண்டர் வெடித்த விபத்துல பெண் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். கிருஷ்ணவேணி. கடலூர் அருகே வடலூரில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த பெண் காயமடைந்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.